முல்லைத்தீவு மாவட்டத்திலே அமைந்திருக்கின்ற வெற்றாப்பள்ளை கண்ணகை அம்மன் ஆலயத்தினுடைய வருடாந்த பொங்கல் உற்சவம் எதிர்வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை இடம்பெற இருக்கின்றது. இந்த பொங்கல் உற்சவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த ஆலயத்திற்கு லட்சக்கணக்கான மக்கள் வருகை தருவதை முன்னிட்டு இந்த ஆலயம் அரசாங்கத்தினுடைய முழுமையான ஒத்துழைப்போடு இடம்பெறுகின்றது. அதாவது வர்த்தமான பிரசுரம் ஊடாக இந்த ஆலயத்துக்கு வருகின்ற பொதுமக்களினுடைய பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை கண்காணிக்கின்ற அல்லது இணைக்கின்ற பொறுப்பு முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கும் இந்த ஏனைய அரச நிறுவனங்களுக்கும் அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் வெற்றாப்பள்ளை அம்மன் ஆலயத்தினுடைய இந்த வருடாந்த பொங்கல் உற்சவம் தொடர்பான விடயங்கள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டது. முக்கியமாக அரசாங்க நிறுவனங்கள், போலீஸ், இராணுவம் உட்பட அனைத்து உத்தியோகங்களோடு இன்று கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் ஆலய நிர்வாகத்தினரும் பங்கு பெற்றிருந்தனர். இந்த கலந்துரையாடலிலே மிக முக்கியமான சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருந்தது. முக்கியமாக எதிர்வரும் மே மாதம் 31ஆம் தேதி காட்டுவினார் ஆலயத்திலே இடம்பெறுகின்ற அந்த பொங்கல் உற்சவமும், அதைத் தொடர்ந்து 1ஆம் தேதி வெற்றாப்பள்ளை அம்மன் ஆலயத்திலே இடம்பெறுகின்ற இந்த பொங்கல் உற்சவம் தொடர்பாக பெருமளவான பொதுமக்கள் பங்கு பெற்றுகின்ற நிலையிலே அந்த பொதுமக்களுக்குரிய போக்குவரத்து ஒழுங்குகள், மிக முக்கியமாக வாகன தரிப்பிடம் உட்பட பொதுமக்களுக்குரிய அடிப்படை வசதிகளான மலசலகூடம், குடிநீர் வசதி உட்பட, அதேபோல் இங்கே பெருமளவான மக்கள் வருகை தர இருப்பதால் பெருமளவான கடைகள் இங்கே அமைக்கப்பட இருக்கின்றது. இந்த விடயங்களிலே மிக அடிப்படையான ஒரு விடயமாக இருப்பது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு. இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இன்று விரிவாக கலந்துரையாடி இருக்கின்றோம். இந்த பிரதேசத்துக்கு பெருமளவான மக்கள் வருகை தர இருப்பதால் போக்குவரத்து ஒழுங்கு விதிகள் தொடர்பாக நாங்கள் இன்று கலந்துரையாடி இருக்கின்றோம். இந்த விடயங்கள் தொடர்பாக பொதுமக்களுக்கு நாங்கள் இந்த அறிவித்தல்களை விரிவாக நாங்கள் வழங்க இருக்கின்றோம். அதேபோல் மிக முக்கியமான ஒரு விடயமாக அமைவது இந்த சுற்றுப்புறச் சூழலை துப்புரவாக பேணுவது. இந்த முறை நாங்கள் முற்றாக இந்த பொலித்தீன் பாவனை போன்ற விடயங்களை முற்றாக தடை செய்திருக்கின்றோம். இந்த விடயங்களுக்கு பொதுமக்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை நாங்கள் வேண்டுவதோடு இங்கே வருகின்ற பொதுமக்களுக்குரிய அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக நாங்கள் இன்று விரிவாக கலந்துரையாடி இருக்கின்றோம். மிக முக்கியமாக இங்கே வருகின்ற மக்களுக்குரிய குடிநீர், மலசல வசதி, அதேபோல் உணவு பாதுகாப்பு தொடர்பான விடயங்கள் நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம். இந்த வெற்றாப்பள்ளை அம்மன் ஆலயத்திற்கு முல்லைத்தீவு மாவட்டம் மட்டுமல்ல, வடமாகாணம் உட்பட பல மாவட்டங்களிலிருந்து பெருமளவான மக்கள் வருகை இருப்பதால் இந்த மக்களினுடைய பாதுகாப்பு மிக முக்கியமான விடயம். அதே நேரம் பெருமளவான மக்கள் ஒரே இடத்தில் ஒன்று கூடுவது தொடர்பான விடயங்கள், அதை எவ்வாறு நாங்கள் கையாளுவது என்பது தொடர்பான பல்வேறு விடயங்கள் நாங்கள் இன்று கலந்துரையாடி இருக்கின்றோம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த வெற்றாப்பள்ளை கண்ணகை அம்மன் ஆலயத்தினுடைய பொங்கல் சுமூகமாக இடம்பெறுவதற்கும் அனைத்து பொதுமக்களுடைய ஒத்துழைப்பை மாவட்ட செயலர் அடிப்படையிலே நாம் கண்ணகை அம்மன் ஆலய உற்சவம் தொடர்பான பொது விதி. முதலாவது, உணவு கையாள் நிலையங்கள் அனைத்தும் பொது சுகாதார பரிசோதனையிடம் அனுமதி பெறப்பட வேண்டும். இரண்டாவது, அனுமதி பெறப்படவில்லையாயின் உணவு கையாள் நிலையங்கள் பூட்டப்படும். மூன்றாவது, உணவு கையாளுபவர்கள் அனைவரும் மருத்துவ சான்றிதழ் பெற்றிருத்தல் வேண்டும். நான்காவது, காவடி உரிமையாளர்கள் பொது சுகாதார பரிசோதனையிடம் அனுமதி பெறப்பட வேண்டும். ஐந்தாவது, சுகாதாரத்துக்கு பொறுப்பாக ஆலயம் சார்பாக ஒருவரை நியமிக்க வேண்டும். ஆறாவது, மஞ்சள் வீதி எல்லைக்குள் வியாபார நிலையங்களும் நடமாடும் வியாபார நிலையங்களுக்கும் தாம சாந்திக்கும் அனுமதி வழங்கக்கூடாது. ஏழாவது, மலசல கூடங்கள் மற்றும் வீதிகளிலிருந்து 15 மீட்டருக்கு அப்பால் வியாபார நிலையங்கள் அனுமதிக்க வழங்கப்பட வேண்டும். எட்டாவது, வியாபார நிலையங்கள் வகைப்படுத்தப்பட்டு வலயங்களாக பிரிக்கப்பட வேண்டும். ஒன்பதாவது, கோயில்கள் மற்றும் கடைகளுக்கு மின்சார விநியோகம் பாதுகாப்பானதாகவும் இணைப்புகள் முறையாக காவலிடப்பட வேண்டும். பத்தாவது, தாமசாந்தி உரிமையாளர்கள் பொது சுகாதார பரிசோதனை அனுமதிக்கப்பட வேண்டும். 11, பொலித்தீன், பிளாஸ்டிக், லன்சீட் பாவனை கட்டுப்படுத்தும் முகமாக வியாபார நிலையங்களே அவற்றை அகற்றல் வேண்டும். அதோட மேலதிகமாக சமய இந்த உணவு கையாள் நிலையங்களில் எக்காரணம் கொண்டும் பிளாஸ்டிக்கோ பொலித்தீனோ நாங்கள் பாவிக்க அனுமதிக்க மாட்டோம். அவர்கள் மாற்று வர வேண்டும். வெளியிலிருந்து வாராக்கள் வியாபார நிலையம் அமைப்பதாக அந்தந்த மெடிக்கலோட வருவாங்க. இங்கே மெடிக்கலுக்கு வந்துட்டு கடைசி நேரத்தில் கருதி தருவாங்க. இதே போல நாங்கள் சனிக்கிழமை 4 மணிக்கு ஒரு கூட்டம் நடத்தினாங்க அந்த இடத்துல கோயில் வளாகத்துக்குள்ளே. அந்த கூட்டம் நடைபெற்ற பிறகு காரணம் கொண்டும் வியாபார நிலையம் அமைக்கிறது அனுமதிக்க வேண்டாம். சில பேர் காட்டுநாள் கோயில் முடிஞ்சு சில பேர் வருவாங்க. வார டைம்லையும்
இந்தியாவிலே வழங்கப்படும், காணியானது கொடுக்கப்படும். அவர்களுக்கு எந்த விதமான அறிவுறுத்தல் வழங்கப்படாது, ஒன்றுமே இருக்காது. பாஞ்சி வந்து கடை பண்ணிப்பாங்க. எங்களுக்கு தான் பெரிய கட்சியாக இருந்தது. கண்டிப்பாக இதை இதுக்கு பொறுப்பான கச்சேரியில் இருந்தோ அல்லது ஆலயத்துக்கு பொறுப்பான ஆக்களோ அதை இதை கட்டாயம் பின்பற்றுமாறு தாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மிக முக்கியமான இன்னொரு விடையை நான் அதையும் ஊடகத்தில் உள்ளாங்களும் இந்த ஆலய வீதியில் உணவுப் பொருட்களை கொண்டு வாங்க. போன முறை நாங்கள் இது தடை செய்திருந்தாங்க. ஆனால் இருந்தது போன முறை ஆலய வீதியில் வச்சிருந்து சாப்பிடுவது என்ன கோயிலாக்கு ஆலய வீதியா வீதியிலே சாப்பிடுறதானே சாப்பிடுறது என்னண்டா விஷயம் இல்லை. வழி வீதியிலே பார்த்தா ஐஸ்கிரீமா குடிச்சிட்டு தூக்கி அறிஞ்சு போகிறது நடக்குது. மேகி சாப்பிடுறது போட மாட்டாங்க, போயிடுவாங்க. கட்டுப்படுத்தும் போனவங்க நாங்கள் சொல்லியிருந்தாங்க மேகிக்காரன் நீங்களே கொடுப்போங்க கழிவு சொல்லி அவங்க விட்டுட்டு ஓடி இந்த நாங்கள் இந்த ஃபைன் ஏதாவது இருந்தால் தான் ஏதாவது டிபாசிட் ஒன்று இருந்தால் தான் ஆரம்பத்தில் நாங்கள் இந்த முறை ஆலயம் உள்ளீதிக்குள்ள சாப்பிட்டு அது ஒரு பிரசாதம் தான் சாப்பிடல. வெளிவீதியில வந்து வெளிவீதியில வந்து இப்படி சாப்பிட குப்பை போடுறதுக்கு தடை போடும். அது தடை செய்யணும். அப்படி சாப்பிட்டு கொண்டு இருக்கல. வெளியில இருந்து சாப்பிடுறதுக்கு எந்த கோயில் எப்படி நடக்குது? வேற கோயில்களையும் தெரியும். இந்தியா எப்படி அதை சாப்பிட்டு அதை குப்பையை போட்டுட்டு அந்த காலையில தண்ணி போன முறை பார்த்த ஞாபகம் இருக்கு. பைப்புகள் இருக்கு தண்ணி அந்த படம் எங்க யாரு கோவில் அந்த படத்தை இருக்க சடங்கு குப்பை போடுறது வெளிவீதியிலே அதை கொஞ்சம் கண்டுபிடிக்கும். ஓகே, அடுத்தது இதுக்கு கோயில் நீங்களும் எப்போ அந்த கடைகளுக்கு உரிய அறிவித்தல் கொடுக்குறது எந்த வியாழ் பார்வையா அறிவித்தல் சரி ஒரு நாள் விண்ணப்பம் தானே இப்போ 28 கடைசி கிழமை அதுக்குரிய அந்த படிவங்களை தயாரிக்க ஒரு கடாக சேர்ந்து அடுத்த கூட்டங்களில் போன முறையும் அடிபடியெல்லாம் வந்தது. ஆனால் இது அதுக்கு ஒரு விசேட உழவு நாங்கள் செய்ய வேண்டியிருக்கும். சிடிவி சரி, பிரைவேட் பஸ் சரி, பார்க் பண்ணுற இடம் மற்றது முக்கியமாக பார்க் பண்ணுறது அந்த ஒன்வே அப்படியான பிரச்சனைகள் மற்றது கட்டணம் தொடர்பா விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. வெளி மாவட்ட பஸ்ஸுகள் எங்கட பார்க்கிங்ல வாரது எங்கட பஸ் ஸ்டாண்டுக்கு வார வழியா தான் இந்த பிரச்சனை வாரது. ஆனால் பொதுவாக பஸ்காரர்கள்ட்ட பேர்ல வந்துருமது. உண்மைக்கு என்னன்னா எங்கட முல்லத்தீவு போட்டோட மட்டுமே 150 கிட்ட முல்லத்தீவு வெளி மாவட்டத்தில் வார 25 பஸ் இருக்குது. எங்கள்கிட்ட முல்லத்தீவு வெளி உள்ள நோக்கி முல்லத்தீவு போட்டோட வாரது வவுனியாவிலேருந்து 10 பேரும், கிளிநொச்சியிலேருந்து 10 பேரும், யாழ்ப்பாணத்திலேருந்து 5 பேரும், மல்லாவிக்கு போகிறது 5 இருக்கு. கிட்டத்தட்ட 30 பஸ் வெளி மாவட்டத்திலேருந்து முல்லத்தீவு போட்டோட இருக்கு. அதை தவிர ஏனையில் ஒரு பஸ் எல்லாத்தையும் போட்டு சிறப்பு சேவைகளை இதை கொடுத்து கோமிட்ட கொடுத்து பிரச்சனை என்னன்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பஸ் ஸ்டாண்டுக்கு விடக்கூடாது. அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வெளி மாவட்ட பஸ்கள் தேவை சேவைக்குரிய வெளி மாவட்ட பஸ்ஸும் எங்கட சேவைக்கு வரும். அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நிக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை. பார்க் பண்றது பஸ்கள் சிறப்பு சேவையா வாராக்கள் எங்கட பார்க்கிங் வரும். பஸ் ஸ்டாண்டுக்கு எதை சொல்றீங்க? எங்களுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. 2 பகுதி சங்கிலி இருக்கிறது சொல்றீங்க. கோயில் பணத்துக்கு எங்கட பஸ் ஸ்டாண்ட் கடந்த அப்படின்னா அதுக்கான ஒரு இடம் வந்து தேவை. பார்க்கிங் அந்த இடத்தை தாண்டி சரி, அப்ப வெளி மாவட்ட பஸ்களுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கும். உங்களோட போனவங்க சார் என்னென்ன சார் இப்ப நாங்கள் இயர் வந்து பஸ்ஸை கொண்டு வந்து ஒரு இடத்தை அடிக்கி போட்டு சார் பஸ் வெளியில் எடுக்க தனியார் எடுக்கிறதோ சிடிபி எடுக்கிறதோ குறுங்குபாடு வரும். போன முறை ஜிஎஸ் கரியால் அவையில் எல்லாருலேருந்து நாங்கள் கடைசி வரையும் இவர்களுக்கு ஒரு டேர்ன் இல்லை சார். அப்போ டேர்ன் சரியான முறையிலே தராமல் அதில் படிக்கிறதுல பிரச்சனை வந்து கடைசியாக ஏலாமல் பொலிசாக்களை கூப்பிட்டு பேருந்து அதிலே தனியாரும் சிடிபியும் ஒற்றுமை வருது. நான் சொல்றேன் என்னன்னா சிடிபி தனியார் ஒரு பஸ்ஸை தனியாருக்கு புரிம்பா ஒதுக்கி சார். இல்ல அதாவது முல்லைத்தீவு மாவட்டம் தனியார், முல்லைத்தீவு மாவட்டம் சிடிபிக்கு ஒரு வெளி மாவட்ட பஸ் எடுக்க அப்படி என்ன பிரச்சனை வரும்? இடத்தை பார்க்க
யாழ்ப்பாணத்து அடியர் உங்களுக்கு வார பஸ் வந்து முன்னத்தீவு போக்குல பஸ் தான் ஒழுங்கு மாட்டாது போலீஸார்களுக்கான விளங்கு இல்லை அவங்க மாவட்ட பஸ்ல நாங்கள் நேரம் அந்த போயிட்டு கடந்து போய் சொல்லி இல்ல இப்படி செய்யவே முல்லத்தீவு மாவட்ட பஸ்ஸுகள் எல்லாத்துக்கும் நாங்க ஒரு அடையாளம் கொடுக்கணும் பாஸ் கொடுக்கணும் பாஸ் அந்த அதுக்கு மட்டும் ஒரு விஷயம் அப்படி செய்யணும் ஆனந்த சந்திக்கு முன்னுக்கு வந்து இந்த ட்ரெயின் பஸ்ஸுலாம் மாறும். வெளி மாவட்ட பஸ்ஸுகளே அந்த இதுக்குள்ள வந்து பொலிசுக்கு தெரியாது சார் எந்த பஸ். அப்போ அவங்க உள்ளுக்கு விட்டோடனே அவங்க கொண்டு வந்து என்ன மெயினான கொண்டு வந்து ஆக்களை இறக்கி போட்டு அதில் வந்து டேர்ன் அடிக்கும். அப்போ டேர்ன் அடிச்சு அதில் ஆக்களை ஏற்றி கொண்டு அவங்க போக படிக்கலாம், இவங்க சண்டை பிடிக்க தோணும். அதெல்லாம் பிரச்சனையாக இருக்கும். அப்போ தான் அந்த ஆனதாட்சி சந்திக்கு அந்த இடத்துக்கு வர அபிநேர பாடல் மாவட்ட பஸ். சரி, இப்ப நீங்கள் நாங்க விஷயத்தை சொல்லாம தீர்வை சொல்லுங்க. முதலாவது வார வன்மைன்றது எல்லா வாரத்துக்கும் ஒன்று. சரி, எங்கட மாவட்டத்தில் இருக்கிற சிடிபி பிரைவேட் பஸ்களுக்கு எங்க பார்க்கிங் வெளி மாவட்டத்தில் இருந்து வர போன வெளியில கொடுத்தது வெளி மாவட்டத்துக்கு வெளியில கொடுத்தது. ஆனா வார பஸ் அதுல இவண்ட பஸ் எது வெளி மாவட்ட பஸ் எதுன்னு அந்த ஆனசாட்சி சந்தை டீ சந்தைக்கு தானே சார். அதுக்கு இந்த சார் இது இதுதான் சார் ஒரு கோயில் காணி. இதெல்லாம் வந்து பிரைவேட் பஸ்ஸும் சிடிபி பஸ்ஸும் போன வருஷம் கொடுக்குறாங்க. இப்போ நான் சொன்னோட இந்த பிரைவேட் பஸ்ஸும் சிடிபி பஸ்ஸுன்ற ஒரு ஆள் வந்து தேர்வு காரணம் விற்கணும். நின்று அவங்க உங்களோட வாகனத்தை மட்டும் அதுக்குள்ள கூட எல்லாம் பண்ணணும், மற்ற வாகனத்தை எல்லாம் பண்ணக்கூடாது. இல்ல அதோட பாஸ் நாங்க இங்க தேவையான ஒரு அடையாளம் கொடுப்போம். பாஸ் அந்த எங்கட பஸ் கோயில் பணிக்கு சிறப்பான ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டிப்போம் எங்கட பஸ்களுக்கு. அதுலேயும் எங்கட முல்லத்தீவு மாவட்டத்துக்கு சேவை செய்கிற பஸ்களுக்கும் அந்த வெளி மாவட்ட பஸ் எங்கட சேவையோட வேணும். அந்த சேவையோட வேணும். 25 பஸ் கிட்ட 2 மாவட்டம். இது என்னடா ஸ்பெஷல் பெர்மிட் எடுத்துக்கொண்டு அதிகார சபை இருக்கணும். என்னடா சிறப்பு சேவைக்கான பெர்மிட் எடுத்துக்கொண்டு எங்கட பஸ் ஸ்டாண்டுக்கு சார் எது நடந்தாலும் சார் சிறப்பு பெர்மிட் இருக்குதானே, அந்த சிறப்பு சேவைக்குரிய பெர்மிட் எடுத்துக்கொண்டு எங்கட வளாகத்துக்கு வந்துட்டு பஸ்கார் தான் என்ற பேர் எங்களுக்கும் வந்துருக்கும். இப்ப நாங்கள் இப்ப சிடிபியோ நாங்களோ அந்த பிரச்சனைக்கு மாற இல்லை, எங்களையும் அது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். மற்ற பஸ் வந்து தனிப்படத்தில் எங்க பஸ் வந்து தொடர்ந்து நிக்க போறது இல்லை. எங்கட பஸ் பிரிச்சு கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. உங்களோட இத்தனை பஸ் வருமாட்டா அதுக்கு புரிய இடம் அப்படி நாங்க பாகப்படுத்திடுவோம். ஒன்று சிடிவிக்கு போறியா, உங்களோட இதுக்கு போறியா, அவன் இந்த வெளியிலேருந்து வாரதுக்கு போறியா, அப்படியே ஒதுக்குறாங்க. சரி, இந்த விஷயத்தை பிடிச்ச தீர்மானம் போலீஸ் அவைந்த ஒரு இதை கேட்கணும். சார் இவன் கதைக்கிறது பாஸ்கா ஏத்துற இடம் ஏத்துற இடத்துல இதுல என்னென்னால் ஒவ்வொரு பஸ்ஸுக்கு ஒவ்வொரு இடத்தை நாங்க போடல. அதாவது நான் சொல்றது என்னென்னால் அதுல வந்து போலீஸ் பெரிய வேண்டாம் பார்க்கிங் இதுதான் நாங்க இடம் பார்க்கணும். 20 வருஷமா சார் கரண்ட் இருக்கிறது அந்த பஸ் ஸ்டாண்ட்ல உருவாக்குறதே நாங்கள் தான். அந்த பஸ் ஸ்டாண்ட் இறக்கி போட்டு ரோட்ல அப்படியே அவே போறோம். அவே உள்ள போறோம். உள்ளுக்கு கூட பஸ் ஸ்டாண்ட் போற மாதிரி முடியல தானே. அவே சொன்ன மாதிரி போன முறை வந்து வித்தியாசம் தெரியாது. அப்ப கட்டுப்படுத்துறது உண்மையா வந்து ஊடக ஆபீசர் நிக்கணும், பாலிசி நிக்கணும், தெரியுதா? அப்ப இந்த முறை நாங்க ஒன்று செய்வோம், பார்க்கிங் ஏரியாவுக்கு வெளி மாவட்டத்துக்கு கொடுக்கறதா இருக்கு. நாங்க எப்படி செய்வோம், இடத்தை தீர்மானிப்போம், எந்தெந்த இடத்துல என்னென்ன பஸ் நிப்பாட்டுன்றதை தீர்மானிப்போம், மற்றது பண்புன்றதை தீர்மானிப்போம். சரிதானே? அப்படித்தானே? வந்து முதல் சொன்னது தனியாரை சிடிபிஐ வந்து உங்களுக்குரிய பஸ் ஸ்டாண்டுக்குரிய அந்த இடத்தை அறிக்கை செய்து ஒழுங்குபடுத்தணும். இவைய வந்து செய்யல சார். கடைசியா சும்மா ஒரு மோட்டர் ரேட்டரை இன்னத்தையும் கொண்டு தள்ளி போட்டு இது எல்லப்படுத்தாதாலே அவன் பின்பக்கத்தாலையும் கொண்டு வருவான், சைட்டாலையும் கொண்டு வந்து உள்ளுக்கு விடுவான். இவைய தங்களுக்குரிய அதாவது இவைய வருமானம் உழைக்கிற ஆட்களா இருந்தா சார் அதுக்கு ஒரு வேலி போட்டு அது கோயில் செய்து கொடுக்கல.
இது பாக்கிங்க இது 2 பேரும் சேர்ந்து வடிவா புதிய செய்யும் செய்து இதுக்குள்ள இன்னண்டு இல்ல எனக்கு போன முறை ஞாபகம் இருக்குது. கடைசி நேரம் தான் நாங்க சத்தம் போட்டு கத்தி குழந்தை தான் இந்த போட்டோ போயிடுறோம். ஆனால் இந்த முறை நாங்கள் டெட்லைன் முதலே கொடுப்போம். அதுதான் கொடுக்குறதோட இடங்களை சரியா அடையாளப்படுத்தி இன்னும் இடம் வேற கண்டதை நாங்கள் கொடுப்போம். சரி, அதுக்கு நானே